அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் தென்னிந்திய அரசுகள் இந்த லெசன்லேருந்து பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். மார்னிங்கில் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதல் வினா, கிபி 916 பராந்தக சோழனால் வல்லம் போர்க்காலத்தில் தோற்கடிக்கப்பட்ட ராஷ்டிரகூட மன்னர் யார்? கிபி 916 பராந்தக சோழனால் வல்லம் போர்க்காலத்தில் தோற்கடிக்கப்பட்ட ராஷ்டிரகூட மன்னர் யார்? இரண்டாம் கிருஷ்ணர். சாளுக்கியர்களின் தலைநகரம் எது? சாளுக்கியர்களின் தலைநகரம் எது? வாதாபி. புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யார் காலத்தில் வாழ்ந்தவர்? புகழ்பெற்ற இசைக்கலைஞரான ருத்ராச்சாரியார் யார் காலத்தில் வாழ்ந்தவர்? முதலாம் மகேந்திரவர்மன். பல்லவர் காலத்து இசை குறித்து கல்வெட்டுகள் காணப்படும் இடங்கள் எவை? பல்லவர் காலத்து இசை குறித்து கல்வெட்டுகள் காணப்படும் இடங்கள் எவை? திருமயம், குடமியான் மலை, ரெண்டுமே சரிதான். பல்லவர் காலத்தில் இயற்றப்பட்ட சமய இலக்கியங்கள் எவை? 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களுடையது, தேவாரம் நாயன்மார்களுடையது. ஸோ அனைத்தும் சரியானது தான். அடுத்தது, இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்டவர் பெருந்தேவனார். சோழர்களை தக்கோலம் போரில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் யார்? சோழர்களை தக்கோலம் போரில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் யார்? மூன்றாம் கிருஷ்ணர். எலிபெண்டா தீவு பற்றி சரியானதை தேர்ந்தெடு. எலிபெண்டா தீவு பற்றி சரியானதை தேர்ந்தெடுங்கிறாங்க. போர்த்துகீசியர்கள் இத்தீவை எலிபெண்டா தீவு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இத்தீவுக்கு மும்பை அருகே உள்ளது இந்த தீவு. இத்தீவின் இயற்பெயர் ஸ்ரீபுரி அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளூர் மக்களால் காரபூரி என்று அழைக்கப்படுது. அப்போ அனைத்தும் சரியானது தான். நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் யார்? நாட்டை சரியான முறையில் வைத்திருந்த கடைசி அரசர் யார்? ஆன்சர் மூன்றாம் கோவிந்தன். அடுத்தது பாருங்க. ஸோ அடுத்து, ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த கடைசி அரசர் யார்னா மூன்றாம் கிருஷ்ணர். ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரா கோயிலை கட்டியவர் யார்? ராமேஸ்வரத்தில் கிருஷ்ணேஸ்வரா கோயிலை கட்டியவர் யார்? மூன்றாம் கிருஷ்ணர். அமோகவர்ஷரால் இயற்றப்பட்ட கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எது? அமோகவர்ஷரால் இயற்றப்பட்ட கன்னட மொழியின் முதல் கவிதை நூல் எது? கவிராஜ மார்க்கம். எல்லோரா குகையிலும் எலிபெண்டா தீவிலும் காணப்படும் கலை மற்றும் கட்டிடக்கலை யாருடைய சாதனைகளை குறிப்பிடுகின்றது? ராஷ்டிரகூடர்கள். இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? ஐகோல் கல்வெட்டு. விசாரா கட்டிடக்கலை பாணி யாரால் வளர்க்கப்பட்டது? விசாரா கட்டிடக்கலை பாணி யாரால் வளர்க்கப்பட்டது? சாளுக்கியர்கள். இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் எது? இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரம் பாக்தாத். பட்டடக்கல் வளாகத்தில் ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் எவை? ஆன்சர் பாருங்க. சமண நாராயணர் கோயில், காசி விஸ்வேஸ்வரர் கோயில். எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? முதலாம் கிருஷ்ணர். கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள் என கருதப்படுபவர்கள் யார்? கன்னட இலக்கியத்தின் 3 ரத்தினங்கள் என கருதப்படுபவர்கள்: ஆதி கவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா அப்படிங்கிற 3 பேர் தான். அடுத்த புக் பேக் கொஷின். கீழ்காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது யார்? தந்திவர்மன். கீழ்காண்பவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாவை? மத்த விலாசன், விசித்திர சித்தன், குணபாரன். கீழ்காண்பவற்றில் இரண்டாம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? ஐகோல் கல்வெட்டு. அடுத்து பாருங்க, கூற்று காரணம். கூற்று 1. பாறை குடைவரை கோயிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கலை உணர்த்துகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுங்கிறாங்க.
ஸோ சரியானது 2 கூற்றும் சரிதான். பல்லவ அரசினை பற்றிய கூற்றுகளை சிந்திக்கவும்ங்கிறாங்க. கூற்று 1, இவர்களுடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்றும் தமிழ் இலக்கியங்களும் செழுத்தோங்கினர். முதலாம் மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகசனம் என்னும் நூலின் ஆசிரியருங்கிறாங்க. ஸோ அப்போ 2 கூற்று சரிதான். ராஷ்டிரகூட வம்சம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை சிந்தித்து அவற்றில் எவை சரி என்று கூற்றை கண்டறியவும். ஸோ இந்த வம்சத்தை நிறுவியவர் தந்திதுர்க்கர். அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கத்தை எழுதினார். முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டினாருங்கிறாங்க. அப்போ 3ம் சரியானது தான். எது சரியான இணை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். எல்லோரா குகைகள் ராஷ்டிரகூடர்களுடையது, மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தது, எலிபெண்டா குகைகள் அசோகருங்கிறாங்க, அது தப்பு. பட்டடக்கல் சாளுக்கியர்கள், அது சரி. ஓகேவா? தவறான இணையை கண்டறியவும். தந்தீர் தசகுமார சரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் தவறாக இருக்குது. மற்றபடி வாத்ஸ்யாயர் அப்படிங்கிறது பாரத வெண்பா, பாரவி அப்படின்னா கீதாஜுனியம், அமோகவர்ஷர் கவிமராஜ மார்க்கம். ஓகேங்களா? அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 2ஆம் புலிகேசி ஹர்ஷவர்த்தனரை நர்மதை ஆற்றின் கதையில் தோற்கடித்தார். முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டி கொண்டார். ரவிகீர்த்தி ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் ரவிகீர்த்தி. பரஞ்சோதி முதலாம் நரசிம்மவர்மனின் படைதளபதி. திருமயம் மற்றும் குடுமியான் மலை ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுக்கள் பல்லவர்களின் இசை ஆர்வத்தை உணர்த்துதுங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பொறுத்துக. பல்லவர் காஞ்சி, கீழை சாளுக்கியர் வெங்கி, மேலை சாளுக்கியர் கல்யாணி, ராஷ்டிரகூடர்கள் மன்யகோட்டா. ஓகேங்களா? மன்யகேட்டா. சரியா தவறா? புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்தவர். சரி. ராஷ்டிரகூட வம்சத்தின் தலை சிறந்த அரசர் 2ஆம் புலிகேசி. தவறு. மாமல்லபுரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்களில் 1. சரி. தேவாரம் ஆழ்வார்களால் இயற்றப்பட்டது. தப்பு. விருப்பாக்ஷா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை மாதிரியாக கொண்டு கட்டப்பட்டதுங்கிறாங்க. அப்போ இது சரி. ஓகேமா? இதோட 6th கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு 7th வந்து பார்க்கலாம் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.